கொடுமை. வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். நாம் இப்போ இந்தியாவோட வடகோடியில் இருக்கிற பனி சூழ்ந்த மாநிலமான காஷ்மீரில் இருக்கோங்க. அதிக பனிப்பொழிவு இருக்கிற இந்த குளிர்காலத்தில் காஷ்மீருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும்னு தாங்க ஒரு குறிக்கோளோட கிளம்பி வந்திருக்கோம். போன வீடியோவில் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி வழியாக நம்ம ஸ்ரீநகர் வந்த பிளானை தாங்க ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நான் என்னோட காஷ்மீர் ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. நம்ம காஷ்மீர் ஷூட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியோட தெளிவாக உங்களுக்கு புரியும். கடைசியாக நாம் குல்மர்க்குக்காக டாக்ஸி பிடிச்சி டூர் பேக்கேஜ் எல்லாம் பேசி கிளம்பி வந்துட்டு இருந்தோங்க. இங்கே குல்மர்க்கில் ஃபேமஸ் அட்ராக்ஷனான அந்த கொண்டோலா ரைடுக்காக தாங்க நாம் இப்போ வந்துட்டு இருக்கோம். ஆல் செட்டுங்க, டிக்கெட் போட்டாச்சு, ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. கைடும் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. நாம் இப்போ போய் அந்த பனிமலையை இந்த சுச்சுவேஷனில் நல்லா என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங். போகலாமா? நேற்று நைட்டு டூர் பேக்கேஜ் கிட்ட பேசும்பொழுதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கங்க. காலையில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, கொஞ்சம் க்ரௌடில் மாட்டிக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதனாலே காலையில் 9 மணிக்கெல்லாம் டாக்ஸி வந்துடும், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு தான் போனார். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கிளம்பி ரெடியாக இருந்தோம். அது ரொம்பவே நல்லதாக போச்சுன்னு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. க்ரௌடு சுத்தமாக இல்லை, ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. அப்படியே இந்த லைன்லேயே போனோம்னா நம்மளோட ரோப் காரை பிடிச்சி மேலே கிளம்பிடலாம். ஓரளவுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான். ரோப் காரில் போகிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏற்கனவே பழனி கோயில் போகிறப்ப மலை மேலே போகிறதுக்காக போயிருக்கேன். அப்புறம் வர்க்கலா போனப்போ அங்கேயும் அந்த ஃபேமஸ் ஜடாயுராக்கில் ரோப் காரில் ரைடு போயிருக்கேன். இங்கே காஷ்மீரில் போகிறது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா பனிமலைகளுக்கு மேலே, அதுவும் உயரமான மலைகளுக்கு மேலே ரோப் காரில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேங்க. என் கூட வாங்க, நீங்களும் அந்த அழகை பார்க்கலாம். இங்கே இருக்க ரோப் காரில் ஆளுகளை வச்சு பத்திரமா ஏற்றியெல்லாம் விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். நாம தான் பார்த்து பக்காவாக கரெக்டாக ஏறிக்கணும் சேஃப்டியாக. இங்கே குரூப்பாக டூர் வர்றவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு தனித்தனியான ரோப் காரில் தான் அங்கே ஏறிக்குவாங்க. அதனால் இங்கே ஹரிபரியோ இந்த கூட்டம் போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எங்கள் கைடோட சேர்த்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்ததுனால நாங்கள் 3 பேர் மட்டும் இந்த ஒரு கேபினில் ஏறிக்கிட்டோம். இது அப்படியே மெதுவாக நகர்ந்து அந்த எட்ஜுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பூஸ்ட் கொடுத்து மேலே கிளம்பும் பாருங்க. எனக்கு என்னமோ இது மற்ற ரோப் கார்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெக்கானிசம் மாதிரி தெரிஞ்சதுங்க. நான் சொன்ன மாதிரியே எட்ஜுக்கிட்ட வந்ததும் அப்படியே ஃப்ளைட்டு மாதிரி டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தலைங்க. அப்படியே அந்த இடத்துல பனி கொட்டி கிடக்கிற இந்த மலைச்சரிவில் மேலே போகும்பொழுது கிடைக்கிற வியூ வேற லெவல் வியூங்க. உண்மையாகவே இந்த வியூ உங்களுக்கு இந்த ரோப் காரில் போகும்போது மட்டும்தான் கிடைக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்பொழுது 30,000 அடி கிட்ட பறக்கிறப்ப தெரிகிற பனிமலை வியூக்கும் பக்கத்தில் பனிக்குள்ளே நின்று பார்க்குற வியூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம மேலேருந்து பனியை ரசிக்கணும்னா இந்த மாதிரி ரோப் காரில் போகும்பொழுது ஓரளவுக்கு கிட்டத்திலேயே நமக்கு பனி பக்கத்தில் போகிறதுனால அந்த வியூவை மேலேருந்து பார்த்த மாதிரி ஆச்சு, பனியை பக்கத்தில் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைச்ச மாதிரி ஆச்சு. உண்மையிலேயே இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் பனிமலையை ரசிக்கிறதுங்கிறது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால தான் இந்த கொண்டோலா ரைடு இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்ட்லேயே வச்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு கொண்டோலா ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா 2024 மட்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் டூரிஸ்ட்டை இந்த கொண்டோலா ரைடில் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. வின்டர் சீசனில் இந்த பனி விழுற சமயத்தில் இந்த 2 மாதத்தில் மட்டும் இந்த கொண்டோலா ரைடில் கிட்டத்தட்ட 11 to 12 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிறதா ரெவன்யூ ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லுது. 2023 கணக்குப்படி அந்த மொத்த வருஷத்தில் இந்த கொண்டோலா ரைடில் மட்டும் 108 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறதாவும் ரெவன்யூ ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது.
பார்த்துக்கோங்க மக்களே, எந்த அளவுக்கு இது ஃபேமஸான ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு. ஆக்சுவலாக காஷ்மீர் விசிட் பண்ணும் பொழுது இங்கே என்னென்ன ஃபேமஸ் அட்ராக்ஷன் இருக்குன்னு நான் செக் பண்ணும் பொழுது தான் இப்படி ஒரு கொண்டோலா ரைடு இருக்கிறதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க டீட்டெயிலை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இது எந்த அளவுக்கு ஃபேமஸுங்கிறதே எனக்கு தெரியும். ஆனால் நமக்கு எல்லாம் முன்னாடியே மக்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு போன வருஷங்களில். கூட்டம் வரத்தானே செய்யும் மக்களே. இங்கே இருக்க வியூவை பார்த்தீங்கல்ல, விஷுவலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கே இது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஃபிசிக்கலாக ரைட் பண்ணுறவங்களுக்கு தாங்க அதோட உண்மையான கோர் ஃபீலிங் என்னன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, ரோப் கார் மேலே போயிட்டுருக்க இந்த சமயத்தில் இதுக்கான பிளானிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, பட்ஜெட்டு எல்லாம் எவ்வளோங்கிறத பார்த்துருவோமா? இந்த கொண்டோலா ரைடுக்கான டிக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாங்க. தவிர இங்கே இருக்க கவுண்டரில் வந்து கூட நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். பட் க்ரௌடை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இந்த குல்மர்க் கொண்டோலா ரைடு மொத்தம் 2 ஃபேஸ் இருக்குங்க. குல்மர்க்லேருந்து கங்தோரி வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுக்கப்புறம் கங்தோரி பாயிண்ட்லேருந்து மேலே அஃபர்வாத் பீக் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது செகண்ட் ஃபேஸ். நீங்கள் அஃபர்வாத் வரைக்கும் போகணும் அப்படின்னா 2 ஃபேஸுக்கான டிக்கெட்டையும் தனித்தனியாக வாங்கணுங்க. இல்லைனா நீங்கள் கங்தோரி பாயிண்ட் வரைக்கும் போகிற ஃபர்ஸ்ட் ஃபேஸை மட்டும் கூட தனியாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் விசிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடலாம். ஏன்னா இங்கே 2 ஃபேஸுக்கும் தனித்தனியாக ரோப் கார்வே இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கங்தோரி பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோப் கார்லேருந்து இறங்கி வேற ஒரு ரோப் கார்வேக்கு மாறி தான் போகணும். கங்தோரி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸோட டிக்கெட் ப்ரைஸ் பர் பர்சனுக்கு 850 ரூபாய். கங்தோரியிலிருந்து அஃபர்வாத் பாயிண்ட் போகிற செகண்ட் ஃபேஸுக்கு மட்டும் பர் பர்சனுக்கு டிக்கெட் ப்ரைஸு 1000 ரூபாய். என்னடா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது மக்களே. நான் மேலே போய் வீடியோ காட்டுறேன், அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க அது ஒர்த் இல்லையான்னு. இந்த மாதிரி ஒரு மெமரபிளான ட்ரிப்புக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினச்சி இதை ஒமிட் பண்ணிடாதீங்க மக்களே. லைஃப்பில் ஒரு மெமரபிளான மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் எவன்ட்டையாச்சும் கடனையாச்சும் வாங்கிட்டு வந்து இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணியே தீரணும் மக்களே. கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடு இருக்கிறது கூட தெரியும். அவங்கெல்லாம் இந்த பனி பொழியிற சமயத்தில் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கீழே சேஃபான இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் குடியிருப்பாங்க. இந்த பனியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெயில் காலம் ஆரம்பிக்கிற சமயத்தில் திரும்பவும் இங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கொற்ற பனியில் இந்த மாதிரி மலை சரிவில் இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அதனால் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி அரசாங்கமே அவங்கள இங்கேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மக்களே, இந்த ரோப் காரை தாண்டி இந்த மலை மேலே இருக்க கங்தோரி பாயிண்ட்டை நீங்கள் மலைச்சரிவில் நடந்தே மேலே ரீச் பண்ண முடியும். அப்படி போகிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரோப் காருக்காக டிக்கெட் எடுத்து காசு செலவு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் நடந்து ஃப்ரீயாகவே அந்த கங்தோரி பாயிண்ட்டை ரீச் பண்ணிக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த பனிமலையில் நீங்கள் நடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மக்களே. ரொம்ப கஷ்டம், மூச்சு வேற பயங்கரமாக வாங்கும். இந்த பனியில் சத்தியமாக தாங்கவும் முடியாது. அப்படியே அந்த அழகான வியூவை ரசிச்சுட்டு வந்ததில் எப்போ கங்தோரி பாயிண்ட் வந்ததுன்னே தெரியலங்க. நாம் வந்த ரோப் காரு நம்மளை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அந்த கங்தோரி பாயிண்டில் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் போயிடுச்சு. இந்த கங்தோரி பாயிண்ட்டு நல்ல ஃபேமஸான அட்ராக்ஷனும் கூடங்க. இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவெல்லாம் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரோப் காரை நான் கீழே இருந்து பார்த்ததே இல்லை. நம்ம தலைக்கு மேலேயே அந்த ரோப் காரு சொங்கின்னு பறந்து போகிறது பார்க்கும்போது ஒரு குழந்தைத்தனமான ஃபீலிங் நமக்குள்ளே இருந்துச்சுங்க. அது போக இந்த அழகான வியூ பாயிண்ட்டு இங்கே நின்று பார்க்கும் பொழுது நமக்கு மொத்த மலையும் பனியால் சூழ்ந்து வெள்ளை வெளையர்னு காட்சி அளிக்குதுங்க. அது போக தூரத்தில் நிறைய உயரமான பனிச்சிகரங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதில் ஒரு சிலது எவரெஸ்ட் மலையோட சேர்ந்த மலைன்னு கூட நம்ம கைடு சொன்னார். இவ்வளோ அழகான வியூ தெரியறதுனால நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சும்மா இல்லைங்க, நம்ம கீழே குல்மர்க் ஸ்டேஷன் பார்த்தோம்ல, ரோப் கார் ஸ்டார்டிங் ஆகிற பாயிண்ட்டு, அது மட்டுமே கிட்டத்தட்ட 2650 மீட்டர் உயரம் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து. இந்த கங்தோரி பாயிண்ட்டு கடல் மட்டத்திலேருந்து 3050 மீட்டர் உயரத்தில் இருக்கோங்க. நாம் வந்தமே இந்த கேபிள் காரு, அதாவது குல்மர்க்லேருந்து கங்தோரி பாயிண்ட் வரைக்கும் இந்த கேபிள் காரோட டிஸ்டன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வருதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1500 பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குங்க. அப்போ ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே தலையே சுற்றுது மக்களே. பின்ன சும்மாவா? இப்படி ஒரு வியூ இருக்கிற இடத்த, அதுவும் பனி விழுந்திருக்க சமயத்தில் மக்கள் எப்படிங்க மிஸ் பண்ணுவாங்க? அதனால தான் அவ்வளோ கூட்டம் இந்த சீக்கிரமான காலை பொழுதுலேயே வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே வரும்போது ஆல்ரெடி இங்கே நிறைய க்ரௌடு இருந்துச்சுங்க. இந்த கங்தோரி பாயிண்ட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபேமஸான இடம்.
அதனால இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதில் ஃபேமஸ்ன்னு பார்க்க போனால் ஸ்னோ ஸ்கீயிங் தாங்க. அதுதான் நிறைய பேர் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். உங்ககிட்ட கூட வந்து கேட்பாங்க பண்ண விருப்பம் இருக்கான்னு. எங்களையும் கேட்டாங்க. நாங்கள் வேணாம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு பட்ஜெட் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த மூச்சை நிறுத்துகிற வியூ இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு யாருக்குங்க தோணும்? அப்படியே டைம் போகிறது தெரியாமல் மணிக்கணக்கில் இங்கே நின்று இந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம். வேற என்னங்க வேணும்? நாங்களும் இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் இங்கே நின்று இந்த வியூஸை பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற நமக்கெல்லாம் இது உண்மையிலே புதுசான ஒரு விஷயம். எவ்வளோ நேரம் ரசித்தாலும் பத்தாதுங்க. அதனால் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் அங்கே நின்னோன்னு தெரியாது. சரி, இந்த கங்தோரி பாயிண்ட்டு எப்படி இருக்கு, இதுலேருந்து இன்னும் 900 மீட்டர் உயரத்தில் இருக்க அஃபர்வாத் பாயிண்ட் எப்படி இருக்கும், அதை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஆர்வம் தாங்கலைங்க. சரி, சீக்கிரம் டைம் இருக்கும்போதே அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபேஸ் கொண்டாலா ரைடு ஏறுறதுக்காக திரும்ப அந்த ஹப்புக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கு உண்டான டிக்கெட்டை காட்டிட்டு அங்கே க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட கொண்டாலா கார் வந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே ஏறி கிளம்பிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் செக்யூரிட்டியும் இங்கே டைட்டு தாங்க. ஏன்னா இந்த காஷ்மீர் பாயிண்ட்டு இதெல்லாம் பார்டர் கிட்ட வர்றதுனால நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்களோட செல்லக்குட்டி கொண்டோலா கேப் வந்துருச்சு. அதில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான், வேறு எந்த கூட்டமும் இல்லை. ஜாலியாக ஏறி உட்காந்தோம். அப்படியே டோர் க்ளோஸ் ஆனதும் மெல்ல மெல்லமாக எட்ஜை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. கேப் மெல்ல மெல்லமாக வந்து இன்னும் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டை நோக்கி எங்களோட கொண்டோலா கிளம்பிடுச்சுங்க. சொயின்னு திரும்ப மேலே ஏறும் பொழுது அப்படியே சடனாக இன்னொரு எக்ஸைட்மெண்ட் வந்து தொத்திக்கிச்சு. ஆஹா, இது வரைக்கும் வந்த ஏரியாவே இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இன்னும் மேலே போக போகிறோம், அதுவும் உயரமான இடத்துக்கு போக போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேங்க. ஆனால் மக்களே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த கொண்டோலா ரைடில் கிடச்சிது. நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லைங்க, கண்டிப்பாக காஷ்மீர் வந்தால் இந்த கொண்டோலா ரைடை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க மக்களே. வாழ்க்கையில் மிகப்பெரிய மொமெண்ட்டை நீங்கள் இழந்துருவீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் வெள்ளை வெளியர்னு தெரியுது மக்களே. அதுலேயும் இந்த காலை சூரியன் படுற வெளிச்சத்துக்கு அதுவும் கண்ணு கூசுதுங்க. கூலர்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க மக்களே. அதுதான் உங்கள் கண்ணோட சேஃப்டிக்கு ரொம்ப நல்லது. பெரும்பாலான இடங்கள்ல இன்னும் ஸ்னோவில் மனித காலடி இடம் படாத மாதிரி தாங்க இருந்துச்சு. அன்டிஸ்டர்ப்டாக இருக்க அந்த ஸ்னோவை பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே மொழுன்னு ஏதோ பட்டில் துணி செஞ்சு வச்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணுறது இங்கே ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. இங்கே கங்தோரி பாயிண்ட்லேருந்து மேலே இருக்க அஃபர்வாத் பாயிண்ட் வரைக்கும் கொண்டோலா போயிட்டு அங்கேருந்து மக்கள், அதுவும் ஸ்னோ ஸ்கீ பண்ண தெரிஞ்ச மக்கள், ஸ்னோலேயே சறுக்கிட்டு வந்துடுவாங்கங்க. அதுதான் இங்கே பண்ணுற ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. உண்மையிலேயே ஸ்னோ ஸ்கீ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷனாக இருக்கும். அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றத எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கும் பண்ண தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு டைமிங் ஒத்து வரல. அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ரோப் கார் ஒரு இடத்துல சட்டுன்னு நின்றுச்சு பாருங்க. அது கொடுத்த ஷேக்கில் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னடா ஆச்சு, ஏதோ ஃபால்ட்டா அந்த இடத்துல நிற்க விட்டாங்க அப்படின்னு பார்த்தா பவர் இஷ்யூஸ் தாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அதுவே ஸ்டார்ட் ஆகி திரும்ப பழைய படிக்க ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த செகண்ட் ஃபேஸில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பெஞ்ச் கேரியரையும் பார்க்க முடியும். இது மெயினாக இந்த ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணுறவங்க மேலே அஃபர்வாத் பாயிண்ட் போகிறதுக்காக மட்டுமே இது ஆப்ரேட் ஆகுதுங்க. ஏன்னா இந்த இதில் ஓப்பனாக, அதுவும் இந்த குழுவில் மேலே போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸ்னோ ஸ்கீரெல்லாம் போகிறது கண்டிப்பாக முடியாது. இந்த பெஞ்ச் மாதிரி இருக்க செட்டப்பில் உட்காந்துட்டே அவங்க மேலே பாயிண்டில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே இந்த பெஞ்ச் டைப் ஆஃப் ஸ்னோப் காரையும் போட்டிருக்காங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதும் ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். மக்கள் முடிஞ்சால் சான்ஸ் கிடைச்சா இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், விருப்பம் இருந்தால். ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் ஸ்கீ பண்ணி வந்ததுக்கான தடங்கள் அந்த பனிமலை மேலே இருந்ததை பார்க்க முடியும். மேலேருந்து பார்க்குறதுக்கு அது ரொம்பவுமே நல்லாவே இருக்குங்க. ஒரு சில இடங்கள், அதாவது ஸ்னோ ஸ்கீ பண்ணுற பாதையில் மட்டுமே அதிகமாக மக்கள் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி மேடு பள்ளமாக ரொம்ப ரிஸ்க்கான இடங்களில் போகிறதுக்கு அலோவ்டு இல்லைங்க. அதனால ஒரு இடத்துல மட்டுமே ஸ்னோ ஸ்கீ பண்ணுறதுக்கான அடையாளங்கள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். என்ன இருந்தாலும் களைஞ்சு கிடக்கிற பனியை விட காலடி தடமே படாமல் அப்படியே பட்டு மாதிரி அங்கங்கே கிடக்கிற பனிமலையை பார்க்கறதுக்கு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்படியே இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. ஸ்கீ பண்ணணும் தான், ஆனால் அதுக்காக இந்த அழகை கலைக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இங்கே அஃபர்வாத் போகிற செகண்ட் ஃபேஸ் கொண்டோலா ரைடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க.
கீழே குல்மர்க்ல இருந்து கங்தோரி பாயிண்ட் வரைக்கும் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஏதோ பைன் ஃபாரஸ்ட்குள்ள பூந்து வர்ற மாதிரி தாங்க இருந்துச்சு ரோப் காரு. ஆனா இந்த இடம் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மலை மேல, அதுவும் பனி மூடி இருக்க வெள்ளை மலை மேல நாம ரோப் கார் பண்ணி போறது நல்லாவே இருக்குங்க. அவ்வளோ உயரமான இடத்துல இருந்து பார்க்கும்போது இங்கே இருக்க கம்ப்ளீட் ஏரியாவும் ஃபுல்லாக தெரியுதுங்க. ஒரு வேற லெவல் வியூவாகவும் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது இந்த ரோப் கார் பயணம். ஃபேஸ் 1 கம்பேர் பண்ணும் பொழுது ஃபேஸ் 2 ரோப் கார் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அதிகங்க. அது 2.3 கிலோமீட்டர்னா இது 2.65 கிலோமீட்டர். அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க மேலே போய் அஃபர்வாத் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அப்படி இப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே வந்ததில் அஃபர்வாத் பாயிண்ட் வந்ததே தெரியல. அப்படியே மெல்ல மெல்லமாக அங்கே இருக்க ரோப் கார் ஸ்டேஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அதுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே சல்லுன்னு ரோப் கார் அந்த ஹப்புக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு மேஜிக்கலான வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இங்கே கீழே கம்பேர் பண்ணுறது அதை விட, அதாவது கங்கோரி பாயிண்ட்டை விட அவ்வளோவா க்ரௌட் இல்லைங்க. எண்ணி பார்த்தா ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆஹா, இப்படியான ஒரு இடத்த தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு நினச்சிட்டு எப்படா இறக்கி விடுவீங்க, சீக்கிரம் இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் கீழே இறங்குறதுக்கு. மக்களே, அஃபர்வாத் பாயிண்ட்டுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். ஏன்னா கங்தோரி பாயிண்ட்டை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே ஏகப்பட்ட மலையோட பீக் பாயிண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுங்க. எல்லாமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பனியால் மூடி எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளேருன்னு தெரிஞ்சுதுங்க. இங்கே எது மலை, எது சரிவு, எது காடு அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பனி அதோட வேலையை பார்த்து விட்டு இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு வேகமாக இறங்கி போக ஆரம்பிச்சிட்டேன். கால் வலிக்கி விடுதுங்க. ஏன்னா இங்கே இருக்க ஸ்னோவெல்லாம் சேர்ந்து கட்டி ஆகி ஐஸாக மாறிடுச்சுங்க. ஸ்னோ பூட்ஸ் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப வழுக்கும். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் மக்களே. ஏன்னா வலிக்கு விழுந்து எங்கே அடி போடும் அப்படின்னே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் இது. அதுக்காக வியூ பாயிண்ட்டை ரசிக்காமல் இருக்கணும்னு சொல்ல வரலங்க. நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக ஒரு இடத்துல ஸ்டெடியாக நின்று இங்கே சுற்றி இருக்கிற அழகை, அதுவும் பனி கொட்டி கிடக்கிற இந்த மலையோட அழகை ரசிச்சுட்டே இருக்கலாங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டு, அப்பப்போ சொயின்னு மாதிரி பறந்துட்டுருக்கு இந்த ரோப் காரு. இதெல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுங்க. உண்மையாகவே இந்த வீடியோலாம் நம்ம ஊரில் இருக்க மக்கள்கிட்ட காட்டினோன்னா என்ன ஏதாவது ஃபாரினுக்கு போனியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தாங்க இருக்குது. மேக்ஸிமம் இதை பற்றி, இந்த இடத்தோட முக்கியத்துவம் பற்றி நம்ம சவுத் சைடு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க அதிகமாக வாய்ப்பில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் காஷ்மீருங்கிறது பனி கொட்டி கிடக்கிற இடம் மட்டும்தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுங்க. சரி, கையை வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்கிறது? சின்ன வயசுலேருந்து ஆசை அந்த பனியை கையில் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. கையில் எடுத்து அப்படியே அதை நொறுக்கி பார்த்தாங்க. அப்பா, வாழ்நாள் ஆசை, வாழ்நாள் லட்சியம் ஒன்று நிறைவேறிச்சு அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங். நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீசர்லேயே இப்படி இருக்குமே, அது என்ன பெரிய எக்ஸைட்மெண்ட்டு அப்படின்னு நினைக்க வேணாம் மக்களே. ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜு, இதை டைரெக்டாக தொட்டு பாருங்க, அது வேற லெவல் ஃபீலிங்கு. அதெல்லாம் சொன்னால் புரியாத மக்களே, அனுபவிச்சாதான் புரியும். சரி, இங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தா எப்படி? அங்கே தூரத்தில் நிறைய மக்கள் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போய் அங்கே பனியில் விளையாடுறத பார்த்தோங்க. சரி, நாமளும் அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சி மெல்லமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் கால் அப்படியே உள்ளே புதையுது மக்களே. அந்த அளவுக்கு டீப்பாக பனி கொட்டி கிடந்திருக்கு. எவ்வளோ ஆழம் அப்படின்றதெல்லாம் மெஷர்லாம் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் பாட்டுக்கு மேலே போனோம். இங்கே நின்று பாருங்க மக்களே, எப்படி இருக்குன்னு. சே, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆசமா இருக்குன்னு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் வெயிட்டே இல்லைங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புது வார்த்தையை தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இந்த பனியில நடந்து போறது அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. 7 கழுத வயசாச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துட்டு குழந்த மாதிரி மாறி பனியை அப்படியே தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒரு கை நிறைய பனியை அள்ளி காத்து மேல அப்படியே வீசினோம்னா அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா பக்கமும் தெரிச்சது பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் ஃபீலிங்குங்க. பனியை வச்சு எவ்வளோ தூரம் விளையாட முடியுமோ ஆசை தீர விளையாண்டாச்சு. என்னதான் க்ளவுஸு, ஸ்னோ பூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே மெல்லமாக குளிர் உள்ளே ஏற ஆரம்பிச்சது பாருங்க. அப்போதான் பனியோட உண்மையான குளிர் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு சில இடங்கள்ல பனி ரொம்ப பவுடராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு கை நிறையா மாவல்ற மாதிரி அள்ளி அப்படியே மேலே தூக்கி போட்டால் மேகம் மாதிரி அப்படியே காத்தோட கலந்துருச்சுங்க. அப்படியே செம விளையாட்டு. பனியை பார்த்தா இன்னொரு முக்கியமான சம்பிரதாய விளையாட்டு இருக்குங்க. அவர் தான் தி கிரேட் ஸ்னோமேன்.
ஒரு மலை நிறைய பனி கொட்டி கிடக்கும் போது அதை வச்சுட்டு சும்மாவா இருக்க முடியும்? ஆள் உயரத்துக்கு செய்யலாம் தான் நினச்சோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியை குமிச்சு வச்சு என்னோட கர்ச்சீஃபை கழுத்தில் கட்டி அப்படியே கூலிங் கிளாஸை போட்டுவிட்டு ஒரு ரவுடி ஸ்னோமேன் மாதிரி அப்படியே ரெடி பண்ணி அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. சரி, பின்னாடி யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னப்பா இது ஸ்னோக்கு போயிட்டு ஸ்னோமேன் செய்யலையா அப்படின்னு எந்தவித குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை எல்லாத்தையும் பண்ணணுங்க. இதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் கீழேருந்து கைடு வேற கால் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படா வருவீங்க, கீழே வரீங்களா இல்லையா அப்படின்னு. அவர்கிட்ட சொல்ல முடியுமா நாங்கள் ஸ்னோமேன் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. இருங்க பாய் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னோமேனை கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் இதே இடத்த விட்டு நகரவே இல்லை. ஸ்னோமேன் எப்படி இருந்தான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அஃபர்வாத் பாயிண்ட்ல இருக்க முடியல மக்களே. கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி குளிர் எங்களை கீழே தள்ளிருச்சு. கீழே கங்தோரி பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் போன உசரே திரும்ப வந்துச்சு. நாமெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் போனாலே அந்த டெம்பரேச்சருக்கே ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருப்போம். இங்கே -டிகிரியில் சொல்லவா வேணும். காஃபி குடிக்கும் பொழுது சொர்க்கமே கண்ணுக்கு தெரிஞ்சது மக்களே. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இந்த பனியில் காஃபி குடிக்க மறந்துடாதீங்க. காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே மேலே ஸ்லோ மோஷனில் இந்த ரோப் கார் போயிட்டுருக்கிறதையும் இந்த வியூவையும் ரசிச்சுட்டே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். காஃபி வேறு ஆறிட்டே வந்தது. சீக்கிரமாக குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு காஃபியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சுங்க. திரும்ப கங்தோரி பாயிண்ட்லேருந்து கீழே குல்மர்க் பாயிண்ட் போகிற ரோப் காரில் ஏறி உட்காந்துட்டோம். மறுபடியும் அந்த அழகான வியூ இப்போ டவுன் ஹில்லில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. திரும்ப இந்த இடத்துக்கு எப்போ வருவோம் அப்படின்ற ஐடியாவே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 கண்ணுலையும் அங்கே இருக்கிற வியூவை அள்ளி நிரப்பிக்கணும் அப்படின்னு கண்ணை கூட சிமிட்டாமல் அந்த அழகை பார்த்துக்கிட்டே கீழே இறங்கி போயிட்டு இருந்தேன். இந்த கொண்டோலா ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பற்றி ஆன்லைனில் நிறைய வியூஸ் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். அதை வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஓகே, இந்த கொண்டோலா ரைட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேரில் வந்து இதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டபுள் மடங்கான ஹாப்பினஸை கொடுத்துச்சுங்க எனக்கு. இனி என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவேனா அப்படின்றது சத்தியமாக தெரியாது. அப்படியே போனாலும் அது இந்த குல்மர்க் கொண்டோலா ரைடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மெமரபிளான மொமெண்ட்டாக லைஃப்பில் மாறிடுச்சு இந்த ட்ரிப்பு. கீழே வந்ததும் ஒரு ஷாக்கிங்கான மொமெண்ட் மக்களே. சரியான க்ரௌடு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு. கைடு கூட சொன்னார், நான் முன்னாடியே சொன்னல சீக்கிரம் வர சொல்லி, அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். தேங்க் காட், ஏதோ தன்னிச்சையாக நாங்களே சீக்கிரமாக போகணுன்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் இந்த க்ரௌடில் சிக்காமல். ரோப்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம், நம்மளோட டாக்ஸியை வர சொல்லிட்டேன் அப்படின்னு கைடு நம்மளை கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாருங்க. இங்கேயும் 2 சைடும் ஸ்னோ கொட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு டேர்னிங்கில் அப்படியே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல நின்று பார்த்தோன்னா இந்த ஹோல் குல்மர்க் ஏரியாவும் அவ்வளோ சூப்பராக வெள்ளை வெளியேறுன்னு அந்த பைன் ஃபாரஸ்ட்டும் சேர்ந்து தெரியறது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கறதுனால. ஒரு ½ வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட டாக்ஸி ஆள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே மெதுவாக ஐஸில் ரிஸ்கான இந்த ரோட்டில் மெதுவாக டாக்ஸி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. மெதுவாக போகிறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2 சைடு வியூவையும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். கண்ணு பத்தாதுங்க, டைமும் பத்தாது, இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே திரும்பினாலும் வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே லைட்டாக நீளமாக இருக்க வானத்தோடு சேர்ந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு சீனிக் வியூ இங்கே கிடைக்குங்க. இந்த அளவுக்கெல்லாம் பனி ஒரு இடத்துல கொட்டி கிடக்குமா அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுங்க. இவ்வளோ பனியை, அதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக பனியவே இப்போ தான் லைஃப்பில் பார்க்குறேன். அதுவுமே மலையாக குவிஞ்சு கிடக்கிற பனியை பார்க்கும் பொழுது அது எக்ஸ்ட்ராவான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. டூர் பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு வேகத்தில் டக்குன்னு டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டு அந்த குண்டோலா ரைடெல்லாம் பார்க்கும்பொழுது குல்மர்க்லேயே ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம். நான் போகிறப்போ ஸ்னோஃபால் ஆகும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்னோஃபால் ஆகாதது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும், ஸ்னோஃபால் ஆகலைனாலுமே இந்த வெயிலில் பனியை பார்க்குறது கூட ஒரு தனி அழகாக தாங்க தெரியுது.
மக்களோட க்ரௌட்னால பார்க்கிங் ஏரியாவே ஃபுல்லுங்க. அப்படியே வெளியே வரும்போது தான் நாங்கள் அதை நோட் பண்ணோம், ஹெவி க்ரௌடு படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. நானும் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இதான் மக்களே, நீங்கள் gondola ரைட் பண்ணுறதா இருந்தால் காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆஜராயிருங்க. உங்களோட டிக்கெட் ஸ்லாட்டையுமே 9 மணிக்கிட்ட புக் பண்ணிக்கோங்க. அதுதான் க்ரௌட் ரஷ்ஷில் மாட்டிக்காமல் ரிலாக்ஸாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் தர டிப்ஸு. இங்கே க்ரௌடு ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரிப் டைம் ஸ்லிப் ஆகுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த கியூ கிளியர் ஆகிற டைம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏன்னா மக்கள் ஸ்லோவாக தான் ஒரு ஒரு கேபினில் ஏறி ஏறி மேலே போயிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சேர்றப்போ இந்த க்ரௌடு கிளியர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்கேஸ் நீங்கள் 12 மணிக்கு ஸ்லாட் புக் பண்ணி ஹெவி க்ரௌடாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 12 மணிக்கு உங்களால் மேலே போக முடியாதுங்க. 1 மணிக்கு மேலே ஆயிரும். ஏன்னா க்ரௌடு மூவிங்கை பார்த்தா அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன், உங்களோட ட்ரிப்பை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் வர்றதுக்கு பாருங்கள் மக்களே. வீக்கெண்டில் இன்னும் ஜாஸ்தி கூட்டம் இருக்கும்னு கைடு சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி மேலே போய் அந்த வியூவை பார்க்கும் பொழுது நீங்கள் செலவு பண்ண காசோ நீங்கள் பட்ட கஷ்டமோ எதுவுமே மைண்டில் நிற்காதுங்க. லைஃப்பில் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் ரொம்பவுமே புதுசுங்க. கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ரொம்ப வியப்போடையும் இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியாமல் நின்றுட்டுருப்போம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணணுங்க, அதுதான் இங்கே இருக்க டெம்பரேச்சர். கண்டிப்பாக நமக்கு சூடான இடத்துல இருந்து பழகினதுனால இந்த மாதிரி 0 டிகிரி டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். அதுக்கு நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக உங்களோட க்ளோத்திங்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு தைரியத்தில் வந்துடும் அப்படின்னு வந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் மக்களே. ஏன்னா என்னால் சத்தியமாக தாங்க முடியல இங்கே இருக்க குளிரை. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டுமே குளிர் கொஞ்சம் வாட்டி எடுக்க தான் ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரு குருட்டு தைரியத்தில் வந்தீங்கன்னா அப்புறம் இங்கே க்ளோத்திங்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தவிர இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஊர்லேயே ஏதாவது ஆஃபர் கிடைக்கும் போது இங்கே வின்டருக்குன்னு இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போதே எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்காக ஸ்னோ கியர்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல குளிர் தாங்குகிற ஸ்வெட்டரு, தலைக்கு போடுற கேப்பு, க்ளவுஸு இது மட்டும் வாங்கினாலே போதும். இங்கே இருக்க கடைகளில் நீங்கள் அந்த ஸ்னோவில் போடுற ஜாக்கெட்டும் ஸ்னோ பூட்ஸும் வாங்கிக்கலாம். அது ரெண்டலுக்கு எடுத்தால் போதும். ஒரு சில இடங்களில் பனி நல்லா அடர்த்தியாகவே விழுந்திருந்தது மக்களே. மொத்தத்தில் இந்த மலை ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதில் நடுவில் அங்கங்கே ஆறு போகிற மாதிரி இருக்கிற எல்லா இடமும் உறைஞ்சு போய் இருக்குங்க. அந்த மரத்தில் இருக்க இலைகள் மேலே இருக்க பனிகள் கூட அப்பப்போ கீழே உதிர்ந்து விழுகிறத பார்க்குறது கூட ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான இடத்த விசிட் பண்ணி இருக்கிறத நினச்சி எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரே ஒரு சின்ன மனக்குறை தாங்க. நான் வரும்போது ஸ்னோஃபால் ஆகாமல் போயிடுச்சே அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி சான்ஸே இல்லை. இந்த இடத்துல நான் விசிட் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைஃப்பில் என்றைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. அது மற்ற இடத்து கூட கம்பேர் பண்ணவும் முடியாது. நான் இதுக்கப்புறம் காஷ்மீரை விசிட் பண்ணால் கூட இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சத்தியமாக நான் மறக்க மாட்டேன். எப்பயுமே என்னோடய ஃபேவரட் விசிட்டாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் விசிட் காஷ்மீர் தான் இருக்க போகுது. இங்கே என்னோட அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிற மக்களே, என்னோட பேக் பேக்கிங் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டது தான், இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் அப்படின்னு நினச்சிட்டு கண்ட விஷயத்துக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். நம்ம உடம்பு கெடுத்துக்கிறதுக்கான விஷயங்கள் கூட அதில் அடங்கும். ஆனால் நான் காசு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, இதுவும் ஒரு போதை தான். டாக்ஸிக்காரங்க நம்மளை கீழே குல்மர்க் பாயிண்டில் இறக்கி விட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்காக போயிட்டாங்க. நம்மளோட கைடு நீங்கள் ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, எங்களுக்கு டைமும் ஒத்து வராது, அவங்க சொன்ன பட்ஜெட்டும் ஒத்து வரல, அதனால் வேணான்னு சொல்லிட்டோம். ட்ராங் வாட்டர் ஃபால்ஸ் டைம் இருந்தால் நீங்களும் பாருங்கள் மக்களே. ஒரு ஃபால்ஸே அப்படியே பனியாக உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டூர் அரேஞ்சர்ஸ் கிட்ட கொடுத்துருந்த எங்களோட லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஸ்ரீநகர் நோக்கி டாக்ஸி பிடிச்சி கிளம்பிட்டோங்க. ஆமாம் மக்களே, ஃபர்ஸ்ட் டேவான காஷ்மீர் ட்ரிப்பில் எங்களோட குல்மர்க் சைட் சீயிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர 3 நாளும் ஸ்ரீநகரில் தான் இருக்க போகிறோம். அதனால கீழே புக் பண்ணியிருக்கிற ரூமுக்கு இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்றதுனால ஒரு டாக்ஸியும் டூர் அரேஞ்சர்ஸ்டே கேட்டு பேசிட்டு கீழே ட்ராப்புக்காக சொல்லிட்டோம். அதனால அவங்க அரேஞ்ச் பண்ண டாக்ஸியில் தான் இப்போ நம்ம கீழே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ட்ரிப்பு பிளான் பண்ண மாதிரி பக்காவாக போயிட்டு இருந்தா கூட மனசு குல்மர்க்கை பார்த்ததுனால அங்கேயே தங்கிடுச்சுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசாமல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு குல்மர்க்லேயே 3 நாளையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு தோணுச்சு. அங்கே இருக்க பனியை பார்த்த உடனே அங்கே இருந்து கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க.
நான் ராஜஸ்தான் போனப்போ கூட இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு டூர் போகும்போது அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வராது. பட் ட்ரிப்பு பிளான் படி போனால் தானே நம்மளோட ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போக முடியும். அதனால பாதி மனசோட ஒரு ஒரு இடத்தையும் தாண்டி கடந்து போக வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி டூர் போன இடத்துல ரொம்ப பிடிச்சி போன இடம் பிரிய மனம் இல்லாமல் கிளம்பி வந்திருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 1 hour ஜேர்னிலேயே நம்ம ஸ்ரீநகருக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க. ஸ்ரீநகருக்குள்ளே வரவே ஹெவி டிராஃபிக்கும் மக்கள் க்ரௌடும் ஜாஸ்தியாக இருந்தது நல்லாவே தெரிஞ்சுது. தவிர மேலே குல்மர்க் மாதிரி இல்லாமல் ஸ்ரீநகரில் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால அப்படியே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால லைட்டாக புழுக்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். டக்குன்னு திரும்ப ஒரு குளிர் பிடிக்கும் பாருங்க, திரும்பவும் குளிர் தாங்க முடியாத ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸ்ரீநகருக்குள்ளே கயாம் சவுக் அப்படின்ற ஏரியாவில் தாங்க இங்கே ரெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அடுத்து வர 3 நைட்ஸும் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே இருக்கிற இடங்களை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனாலையும், அது ஓரளவுக்கு பட்ஜெட்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதுனாலையும் அதவே ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணியாச்சு முன்னாடியே. ஸ்ரீநகர் கேபிட்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால இது நல்ல வெல் டெவலப்டாக இருந்துச்சுங்க. எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் செக்யூரிட்டியும் சரியான டைட்டுங்க. ஏன்னா காஷ்மீர் எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது. அதனால 200 அடிக்கு ஒரு சிஆர்பிஎஃப் சோல்ஜர் நின்றுட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது லைட்டாக படபடப்பான ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. என்ன ஸ்ரீநகர் இப்படி இருக்குது, நான் நினச்ச மாதிரி இதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குல்லங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சேஃப்டி இல்லை. கொஞ்ச தூரத்துலேயே நம்மளை கெஸ்ட் ஹவுஸ் இருக்க ஏரியாவில் நம்ம டிரைவர் ட்ராப் பண்ணிட்டாரு. ரூமை கண்டுபிடிச்சாச்சுங்க. ரூம் ஆவரேஜாக இருந்தாலுமே நீட்டாக இருந்துச்சு. லக்கேஜை ரூமில் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா வெளியே போய் இந்த குளிருக்கு இதமாக ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே கிளம்பிட்டோங்க. ஓகே வியூவர்ஸ், இது இந்த வீடியோவோட எண்ட் டைம். இனி இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் காஷ்மீரில் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. இனி வர்ற வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ.